نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையிலே நடந்த ஒரு பேரற்புதமான ஒரு நிகழ்வு இந்த விண்ணுலக பயணம் என்கிற நிகழ்வு. நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம், இந்த நிகழ்விலே ரெண்டு அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று இஸ்ரா என்று சொல்வார்கள், இன்னொன்று மிஅராஜ் என்று சொல்வார்கள். இஸ்ரா என்று சொன்னால் மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸ் வரை சென்றது. மிஅராஜ் என்று சொன்னால் பைத்துல் மக்திஸிலிருந்து வானுலகம் சென்றது. இதில் இஸ்ராவை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அஸ்ரா என்று சொன்னாலே இரவில் அழைத்து செல்வது என்று அர்த்தம், இரவில் பயணம் செய்வது என்று அர்த்தம். இந்த மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸ் சென்றதை அல்லாஹ் குறிப்பிடுகிற போது தன்னுடைய அடியாரை, ரெண்டு விஷயங்கள் இந்த ஆயத்திலே கவனிக்கத்தக்கது. அஸ்ரா பி அப்தி, தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றான். என்ன சொல்லியிருக்கலாம்? அஸ்ரா பி ரசூலிஹி, தன்னுடைய ரசூலை அழைத்து சென்றான். அஸ்ரா பி நபியி, தன்னுடைய நபியை அழைத்து சென்றான் சொல்லியிருக்கலாம். இங்க ரசூல் நபி என்கிற வார்த்தையை சொல்லல, தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றான்னு சொல்றான். அப்படியானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு விரும்புகிற ஒரு முக்கிய தன்மை, என்னை அல்லாஹ்வுடைய அடியார் என்று சொல்லுங்கள். எனவேதான் நாம ஷஹாதா கலிமாவிலும் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு, முதல்ல அப்துஹு தான் சொல்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று மட்டுமல்ல, எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பதை தான் விரும்பினாங்க. எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அப்படிதான் சொல்லுவான், வத்குர் இபாதனா, அப்துடைய பன்மை தான் இபாத். நம்முடைய அடியார்களான இப்ராஹீம், இஸ்ஹாக், யாக்கூப் இவர்களை எல்லாம் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹில்லதி தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, அவனுடைய அடியார் மீது குர்ஆனை இறக்கி வைத்தானே அந்த அல்லாஹ் பாக்கியமிக்கவன் என்று சொல்றான். இப்படி நபிமார்கள் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கதை தான் விரும்பினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நான் ஒரு அடிமையாக ஒரு நபியாக இருப்பதை விரும்புகிறேன்னு சொன்னாங்க. ஆகுலு கமா யாகுலுல் அப்து, ஒரு அடிமை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட விரும்புகிறேன்னு சொன்னாங்க. வ அஜ்லிசு கமா யஜ்லிசுல் அப்து, ஒரு அடிமை உட்கார்ற மாதிரி பணிவா உட்காரன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்தியத், தன்னை ஒரு அடிமையாகத்தான் ஆக்க விரும்பினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வெளியூரில் இருந்து ஒரு கூட்டம் வந்தாங்க. அவங்க பெருமானாரை ரொம்ப புகழ்ந்தாங்க. அந்த புகழுக்கு அவர்கள் தகுதியானவர்கள் தான், தகுதியற்ற தகுதியானவர்கள். ஆனால் பணிவில் சொன்னாங்க, இப்படியெல்லாம் சொல்வதை விட எனக்கு நீங்கள் என்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அதுதான் எனக்கு பிரியமானதுன்னு சொன்னாங்க. அவங்க தல்பியால கூட ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, லப்பைக ஹஜ்ஜன் ஹக்கன் தஅப்புதன் வ ரிக்கன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்பியாவிலே இப்படி ஒரு வாக்கியம் உண்டு, ஹஜ்ஜன் ஹக்கன், இது உண்மையான இஹ்லாஸான ஹஜ், இது தஅப்புதன் வ ரிக்கன், இது அல்லாஹ்விடத்திலே அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிற ஹஜ், தஅப்புதன் வ ரிக்கன் சொல்வாங்க. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எல்லா நிலைகளிலும் தான் அல்லாஹ்வுடைய அடிமை.
தொழுகையில நின்ட்டாங்கன்னா அவ்வளவு பணிவு. வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, தொழுகையில தான் என்னுடைய கண்குளிர்ச்சி இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ரசித்து ருசித்து தொழுவாங்க. தொழுகையில அல்லாஹ்வை புகழ்வாங்க. நாம் அப்படியெல்லாம் அல்லாஹ்வை நாம புகழ முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வை அழகா புகழ்ந்து தொழுவாங்க. ஒவ்வொரு நிலையிலும் அவ்வளவு நிதானம். தக்பீர் கட்டியதும் நாம காலமெல்லாம் ஓதுவது ஒன்றுதான், சனா மட்டும்தான் நம்ம ஓதுறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. அவங்க ஓதுவாங்க பல துஆக்கள். இரவு தொழுகையில தொழுகையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்று வச்சிருப்பாங்க. இரவு தொழுகையில இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஓதுவாங்க. அதனுடைய கடைசியில் அல்லாஹும்ம அன அப்துக, நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன், நீ என்னுடைய ரப்பாக இருக்கிறாய். எல்லா இடங்களிலும் இந்த அப்தியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வெளிப்படுத்துவாங்க. ருக்கூக்கு போனால் ருக்கூல நீண்ட நேரம் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய இயலாமையை தன்னுடைய அடிமைத்தனத்தை காட்டுவாங்க. அவசர அவசரமாக தொழ மாட்டாங்க. ருக்கூல சுஜூதுல அவசரமாக தொழுபவன் திருடன், தொழுகையில் திருடன் சொன்னாங்க. ருக்கூல இருந்து எஞ்சா பெருமானாருடைய பழக்கம், ருக்கூல எத்தனை முறை தஸ்பீஹ் சொன்னாங்களோ அதே அளவுக்கு ருக்கூல இருந்து மேலே வந்து நிற்பாங்க. நம்மில் பலரும் ருக்கூல இருந்து எஞ்சி மேலே வந்தா நேரா வந்து நிற்கிறதே இல்லை. வரும்போதே அப்படி சஜிதாவுக்கு குனிகிற மாதிரியே தான் மேலே வர்றது. நம்மில் பலர் நேரா வந்து நிற்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூல 15 தஸ்பீஹ் ஓதி இருந்தா அதே அளவுக்கு நிற்பாங்க. அந்த இடத்துல ஓதுவாங்க. எத்தனை அழகான திக்ருகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயும் அடிமைத்தனம். அஹக்குமா காலல் அப்து வகுல்லுனா லக அப்துன் லா மானிஅ லிமா ஆதைத் வலா முஅதிய லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத். ருக்கூல இருந்து எஞ்சி சொல்லுவாங்க. அடியார்கள் சொல்லக்கூடிய துதி சொற்களிலெல்லாம் இது சிறந்த சொல். நாங்கள் எல்லோருமே உன்னுடைய அடிமைகள். இதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது ஒரு துஆ சொன்னாங்க. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. கவலைகள் துயரங்கள் நீங்கிரும் சொன்னாங்க. எல்லாமே அதுல அப்து தான் வருது. அல்லாஹும்ம இன்னி அப்துக, அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை. இப்னு அப்திக, உன்னுடைய அடிமையின் மகன். இப்னு அமதிக, உன்னுடைய அடிமை பெண்ணின் மகன். நாசியதி பியதிக, என்னுடைய முன்னற்றி உன் கையில் தான் இருக்கிறது. மாதின் ஃபிய ஹுக்முக, உன்னுடைய முடிவுதான் என்னில் நடக்கிறது. ஆதுலுன் ஃபிய கதாஉக, நீ என்ன விதித்தாயோ அது என் விஷயத்தில் முழுக்க நேர்மையானது. எவ்வளவு பணிவு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் எல்லா நிலைகளிலும் தான் ஒரு அப்து 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 அதைத்தான் வெளிப்படுத்துவாங்க. எனவே இந்த மேராஜ் பயணத்தை நினைவு கூறுகிற நேரத்தில் நாம் இதை சொல்லித்தான் ஆகணும். அஸ்ரா பி அப்தி, நம்மள்கிட்ட அது இருக்குதா யோசிச்சு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால, அவங்களுடைய உயர்ந்த அந்தஸ்துக்கு முன்னால நாம ஏமாத்துறோம். ஆனால் நாம நம்முடைய பதவிகள் நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை, நம்மள்கிட்ட எந்த தகுதியும் இல்லை. ஆனால் நாம் விரும்புகிறோம். நாம் அடையாள சுதி சொற்களை புகழ விரும்புகிறோம் இல்லையா? ஒரு ஹாஜின் போட தவறினால் அதற்காக கோபப்படுகிற எத்தனையோ நபர்களை கேள்விப்படுறோம். போடுறது தவறும் இல்லை, ஆனால் போட விரும்புகிறது, ஏன் போடாமட்டீங்கன்னு கேட்கறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய நம்முடைய உள் ஒரு இதை காட்டுது, ஆணவத்தை காட்டுகிறது. இப்போ நாம் அதை விரும்புகிறோம், அடையாள பெயர்களை விரும்புகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அதை விரும்ப மாட்டாங்க. மக்கா முக்கர்ரமாவுடைய வெற்றியின் போது ஒரு வெற்றியாளர் நுழைவது போல நுழையல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள் நுழைகிற போது இவ்வளவு பணிவாக நுழைஞ்சாங்க. அவங்க கீழே தாழ்ந்து தாழ்ந்து அவங்களுடைய தலை ஒட்டகத்தில் முட்டியது என்று அறிவிப்புகள் சொல்லுகிறது. அவ்வளவு பணிவு. இதுதான் பெருமானார்கிட்ட இருந்த மிக முக்கியத்தன்மை. அப்திஹி, அவங்க அல்லாஹ்வுடைய அடியாராக இருந்தாங்க. இது இந்த இடத்துல நாம நினைவு கூற வேண்டிய விஷயம். ரெண்டாவதாக அல்லாஹ் என்ன சொல்றான்? மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. விண்ணுலக பயணம் இருக்கு இல்லையா, அது ஹதீஸில் வருது, குர்ஆன்ல வரல. ஆனால் நமக்கு ரெண்டு வகையும் ஆதாரம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரெண்டு வகை வரும். ஒன்று குர்ஆனுடைய வகை, இன்னொன்று ஹதீஸுடைய வகை. அல்லாஹ் குர்ஆன்ல சிலதை சொல்லுவான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சிலதை சொல்லுவாங்க. குர்ஆன்ல சொல்லப்பட்டது மக்காவிலிருந்து மஸ்ஜித் அக்ஸா போனதான் சொல்றான். இந்த வானலோகம் போனது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம்முடைய ஹதீஸில் சொன்னாங்க. அப்படியானால் குர்ஆன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? மக்காவிலிருந்து மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போனதை. அப்போ கியாம நாள் வரைக்கும் இந்த ஆயத்து ஓதப்படும். லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. எதுக்காண்டி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்? அல்லாஹ் சொல்லலைன்னா
இந்த உம்மத்து மஸ்ஜித் அக்ஸாவை மறந்தே போயிருக்கும். மக்காவை மதீனாவை மறக்க முடியாது. ஏன்னா மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போய்த்தான் ஆகணும், அது கடமை இல்லையா? மதீனாவுடைய முனவராவுடைய ஜியாரத்துக்கு போவோம், அது விரும்பத்தக்க அமல்களில் உயர்ந்தது. மஸ்ஜித் அக்ஸாவுக்கு தனியாக பயணம் செய்கிறது சுன்னத்து, அங்கே போய் தொழுகிறதுக்காக. ஆனால் நம்மில் பலரும் அதை மறந்துடுறோம் இல்லையா? அதை பற்றிய கவலை இல்லை. இந்த உம்மத்து குரானில் மஸ்ஜித் அக்ஸா இல்லைன்னா மறந்துடுவாங்க. அல்லாஹ் மஸ்ஜித் அக்ஸாவை மறக்காதீங்க, உங்களுடைய கண்ணியம் உங்களுடைய வெற்றி எல்லாமே மஸ்ஜித் அக்ஸாவுடைய வெற்றியில் இருக்குது. அதுக்காக தான் அல்லாஹ் அதை சொல்றான், மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்று சொல்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜித் அக்ஸாவை கட்டி முடித்த போது அல்லாஹ்விடத்தில் 3 துவா செஞ்சாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 3 துவா செஞ்சாங்க. ஒரு துவா என்ன? யா அல்லாஹ், நான் வழங்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே உன்னுடைய முடிவுக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். நான் மனுஷன் வழங்குற தீர்ப்பு கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அவங்க துவா செஞ்சாங்க, நான் வழங்கக்கூடிய தீர்ப்புகள் உன்னுடைய முடிவுக்கு ஒத்ததாக இருக்கணும். இரண்டாவது, இந்த உலகத்தில் எனக்கு பின் யாருக்கும் தராத ஆட்சி அதிகாரத்தை கொடு. ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, யாருக்கும் எனக்கு பிறகு அப்படி ஒரு அதிகாரம் இருக்கக்கூடாது, கொடு. மூணாவது துவா செஞ்சாங்க, நான் கட்டி இருக்கிற இந்த மஸ்ஜித் அக்ஸா பள்ளிக்கு யார் தொழுகையை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை, சுற்றி பார்க்குற நோக்கம்லாம் இல்லை. உண்மையாக நானும் சொல்லுவேன், ஜியாரா போகிறது மஸ்ஜித் அக்ஸாவில் தொழுகிறதுக்கு தான். அங்கே போனால் அங்கே உள்ள டூரிஸ்ட்டு அங்கே கூட்டு போகிறத தான் பிற்படுத்துவான், மற்ற எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிட்டே இருப்பானுங்க. நாங்கள் அங்கே 2022 போனப்போ அங்கே போய் இறங்குறோம் பலஸ்தீனில். அவன் காலையிலேருந்து எங்கெங்கேயோ கூட்டு போகிறான். அந்த கைடுகிட்ட நான் எப்பப்போ மஸ்ஜித் அக்ஸாவை கூட்டு போவேன், அவங்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை, வேறு வேறு இடத்துக்கு கூட்டு போகிறான். நமக்கு அதெல்லாம் ஒரு இலக்கே இல்லை, அதை பார்ப்பதில் எந்த ஃபாயிதாவும் இல்லை. அங்கே கூட்டு போ. ஒரு கட்டத்தில் நான் நச்சரிக்கிறத பார்த்துட்டு வேறு எங்கேயும் போகாமல் அங்கே கூட்டு போனார் சரிங்களா. அதுதான் நோக்கம். அப்போ சொன்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய இந்த பள்ளி நான் கட்டிய இந்த பள்ளிக்கு யார் ஒருவர் தொழ வேண்டும் என்கிற எண்ணத்தை தவிர வேறு எதற்காகவும் வராமல் இங்கு தொழுகிறாரோ அவருடைய பாவங்களை மன்னித்து அவரை அன்பு பிறந்த குழந்தையை போல ஆக்கிவிடு என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சான். அருமையானவர்களே, அப்படியானால் மஸ்ஜித் அக்ஸாவை நாம மறக்கவே முடியாது. கடந்த 2 ஆண்டுகளாக நடந்த ஒரு போர்னால அடிக்கடி அந்த செய்திகளை பார்த்தோம், கொஞ்சம் பரிமாறிக்கிட்டோம். இல்லைன்னா நாம் அதை எண்ணுவதே கிடையாது. நாம் எப்படி புனித மக்கா மதீனா போக ஆசைப்படுகிறோமோ மஸ்ஜித் அக்ஸாவும் செல்ல ஆசைப்பட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு நினைவூட்டுகிறான். மஸ்ஜித் அக்ஸா குர்ஆனில் காலத்துக்கும் அழியாத சொல்லாக அப்படியே நீடித்திருக்கும். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்க விரும்பினாங்க. அந்த பணிவு நம்மள்கிட்ட வரணும். அக்ஸாவை நோக்கி பயணம் செய்யணுங்கிற ஆசையும் வரணும். அல்லாஹ் அங்கு தொழக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. அருமையானவர்களே, இந்த பயணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் மிக இக்கட்டான ஒரு தருணத்திலே நடந்தது. மக்காவுடைய வாழ்க்கையின் கொடுமை இருக்கு இல்லையா, அதை நாம் அவ்வளவு சாதாரணமாக சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி தோழர்களும் சரி சந்தித்த கொடுமைகளுக்கு அளவே கிடையாது. ரொம்ப உச்சகட்டமான கொடுமைகள், தொழ முடியாது, தொழுதால் சிரமம், எல்லாமே எத்தி வைக்க முடியாது யாருக்கும், அதிலேயும் சிரமம், ஒளிஞ்சு மறைஞ்சு தான் எல்லாமே நடக்கக்கூடிய அளவுக்குள்ள சிரமம். ஹஜ்ரத் அபூபக்கரை போன்ற ஒரு மாமனிதர், மக்காவில் ஒரு பெரிய பணக்காரர், நிறைய உதவிகள் செய்யக்கூடியவர், பலருக்கும் உபகாரம் செய்கிறவர், அந்த அபூபக்கர் தான் அவங்களே ஒரு கட்டத்தில் இந்த மக்கால இருக்கவே முடியாது, மக்காவுட்டும் கிளம்பி போயிட்டாங்க. அபூபக்கர் தான் அவங்க. ஒரு வழியில் ஒருத்தர் பார்க்குறாரு, மக்காவுடைய ஒருத்தர் முக்கியமான ஆள், அபூபக்கர் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லி. இல்லை, இங்கே இருக்க முடியல, நான் இங்கே இருந்தால் என்னுடைய ரப்பை வழிபட முடியாது, நான் போயிடுறேன். அவர் நீங்கள்லாம் இந்த நகரத்தை விட்டும் போனால் மக்கா என்ன ஆகிறது, வாங்க நான் அடைக்கலம் கொடுக்குறேன், யாரும் உங்களுக்கு சிரமம் தரக்கூடாது, நான் பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு அபூபக்கருடைய சிறப்பை சொல்லி அவர் இந்த நகரத்தை விட்டு வெறுத்து போனால் என்ன ஆகிறது. இப்போ எவ்வளவு நிலைமை கடுமையாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் முஸ்லிம்களையும் ஒரு மோசமான கணவாயில் அடைச்சி வச்சாங்க. எந்த உணவுப் பொருளும் உள்ளே போக முடியாது, வர முடியாது. மக்கள் கிடைத்ததை சாப்பிட்டாங்க, இலைதலைகளை சாப்பிட்டாங்க. அப்படி ஒரு கொடுமை.
ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுடைய பரிதாப நிலையை பார்த்து சொன்னாங்க, ரொம்ப சிரமமான சூழ்நிலை, நீங்கள் வேண்டுமானால் ஒரு நல்ல மன்னர் இருக்கிறார் நஜாசி என்று அபிசீனியாங்கிற நாட்டில், வேணா நீங்கள் அங்கே போங்க, கொஞ்ச நாளைக்கு அங்கே இருங்க, மக்கால நிலைமைகள் சீராகட்டும், அதுக்கப்புறம் வாங்க, யார் போகணுமோ போய்க்குங்க, இங்கிருந்து நீங்கள் சிரமப்பட தேவையில்லைன்னு சொல்லி அந்த அபிசீனியா மன்னருடைய நல்ல இதை கேள்விப்பட்டு நீங்கள்லாம் அங்கே போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. முஸ்லீம்கள் அந்த அபிசீனியாவுக்கு 2 பயணம் செஞ்சாங்க. முதல்ல ஒரு தடவை போனாங்க, அப்புறம் திருப்பி வந்தாங்க, அப்புறம் திருப்பி 2வது ஒரு பயணம் போனாங்க, நிறைய பேர் போனாங்க. இப்படியாக மக்காவில் ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கை. இந்த அபிசீனியாவில் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க. அந்த மன்னர் நல்ல மன்னராக இருந்தார், இஸ்லாமிய போதனைகள் என்னன்னு கேட்டார், அவரும் முஸ்லீம் ஆயிட்டார். அப்போ அந்த கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க, நீங்கள் முஸ்லீம் ஆனால் மக்கள் உங்களுக்கு எதிராகிடுவாங்க, அவங்க ஆட்சி போயிடும்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், பரவாயில்லை, நான் இந்த சத்தியத்தை ஏற்கிறேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து இந்த குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதுதான் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு உறுதியாக சொன்னார். அவருடைய ஆட்சியும் நீடித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் உபகாரம் செஞ்சாலும் அந்த உபகாரத்தை மறக்க மாட்டாங்க. இந்த நஜாஷி மன்னர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கலை. அவர் தான் உம்மு ஹபீபா அவங்கள பெருமானாருக்கு நிக்கா செஞ்சு வச்சார். அவரே மஹர் கொடுத்தாரு, 4000 தீனார் அவர் மஹர் கொடுத்தாரு. அவர் இறந்துட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு மதீனா வந்துட்டாங்க, அவர் அங்கே இறந்துட்டார். அவர் இறந்த நேரத்தில் அவருடைய இறப்பு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்பட்ட போது பெருமானார் சொன்னாங்க, இதோ நஜாஷி இறந்துட்டார், வாங்க எல்லாரும் அவருக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நடத்தலாம். பெருமானார் திடலுக்கு வந்தாங்க. அவர் இறந்தது அபிசீனியாவில். பெருமானாருக்கு முன்னால் அவருடைய உடல் அப்படியே கொண்டு வரப்பட்டது. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கெல்லாம் காயிப் ஜனாசா தொழல. காயிப்னா ஜனாசா முன்னால இல்லைன்னு அர்த்தம். அவர் ஜனாசா முன்னால இருந்துச்சு, நாங்க பார்த்தோங்கிறாங்க. முன்னால இருந்துச்சு, அல்லாஹ் கொண்டு வந்தான், அற்புதமாக கொண்டு வந்தான். அவர் இறந்தது அங்க ஜனாசா தொழுக நேரத்தில் மட்டும் அவருடைய உடல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால கொண்டு வரப்பட்டது. பெருமானார் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினாங்க. தொழுகை முடிந்ததும் ஜனாசா இல்லை, அவர் அவருடைய நாட்டில் தான் அடக்கம் செய்யப்பட்டார். பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதம் இது. மக்கால அவ்வளவு பெரிய ஒரு கொடுமை, மிக கடுமையான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் பாருங்க, இந்த அபிசீனியாவுக்கு முதல் தடவையா போனாங்க இல்லையா, அப்படி போனவர்கள் உஸ்மான் இப்னு மதுஊன் அப்படிங்கிற சஹாபியும் ஒருத்தர். உஸ்மான் இப்னு மதுஊன், அவரை பற்றி சில குறிப்புகளை நான் சொல்றேன். இவங்கெல்லாம் அங்க அபிசீனியா போன இடத்துல ஒரு தப்பான செய்தியை கேள்விப்படுறாங்க. மக்கா காஃபிர்கள் திருந்திட்டாங்க, மக்கா காஃபிர்கள் எல்லாம் முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு எங்க வந்துட்டாங்க, தெரியாம மக்காவுக்கு வந்துட்டாங்க. மக்காவுக்கு வர்றாங்க. வந்தாதான் தெரியுது இந்த செய்தி உண்மை இல்லை, இது வதந்தின்னு தெரிய வருது. அப்ப இந்த உஸ்மான் இப்னு மதுஊன் சரி திரும்பி அபிசீனியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது மக்காவுடைய ஒரு தலைவர் வலீத் இப்னு முகீரா அவர் சொல்லுவாரு, நீங்க போகாதீங்க உஸ்மான். உஸ்மான்னா உஸ்மான் இப்னு அஃபான் அல்ல, உஸ்மான் இப்னு மதுஊன். நீங்க போகாதீங்க, நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், வாங்க உள்ள வாங்கன்னு சொல்றாங்க. அவர் கூட்டு வந்து சொல்றாரு, இவருக்கு அந்த காலத்து நடைமுறை, ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பு கொடுத்தா அறிவிப்பு செய்வார். இதோ நான் இந்த உஸ்மானுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன்னு அவர் சொல்றார். அதனால அவருடைய அடைக்கலத்தில் அவர் நிம்மதியா இருக்கிறார். ஆனா பாருங்க, அவர் பார்க்கிறாரு, நம்ம இவருடைய அடைக்கலத்தில் நிம்மதியா இருக்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொல்லைகளை அனுபவிக்கிறாங்க, சஹாபாக்கள் தொல்லைகளை அனுபவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் தோழர்களும் தொல்லைகளை அனுபவிக்க நான் ஒரு காஃபிருடைய அடைக்கலத்தில் இருக்கிறதா? அவரை கூப்பிட்டாங்க, இங்க பாருங்க, எனக்கு தந்த பாதுகாப்பை விலக்கி கொள்ளும், வேண்டாம், என் தோழர்களும் என் நபியும் கஷ்டப்படுற மாதிரி நானும் கஷ்டப்படுறேன், நீங்க தயவு செஞ்சு உங்க பாதுகாப்பை விளக்கிங்க. என்னப்பா இப்படி சொல்ற? பாதுகாப்பை விளக்குனா ரொம்ப கடினப்படுவீர், பரவாயில்லை விளக்குங்க. அப்படியா? அவர் கூட்டு வர்றாரு, காபால தான் கூடுவாங்க. பாருங்க, இவருக்கு நான் பாதுகாப்பு கொடுத்தேன், பாதுகாப்பை விளக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்துகிறார், நான் விளக்கி கொண்டேன்னு சொல்லி. அவரும் சொன்னார், ஆமா நான் தான் கட்டாயப்படுத்தினா, அவர் பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை, அவ்வளோதான். சொன்ன வினாடியே தாக்கப்படுறாரு, அவருடைய கண் பார்வை போயிடுச்சு, ஒரு கண் பாதிக்கப்பட்டுடுச்சு. இவர் சொல்றாரு, பார்த்தீங்களா என் பாதுகாப்புல நிம்மதியா இருந்தீங்க, தேவையா உமக்கு? சொன்னா தேவையில்லை, என்னுடைய நபி சிரமப்படுறாங்க, என்னுடைய தோழர்கள் சிரமப்படுறாங்க, அவங்கெல்லாம் சிரமப்படுற இடத்துல நான் சந்தோஷமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொன்னார். அவ்வளவு அடி உத சாதாரணமானது அல்ல. இன்னைக்கு நாம வடநாட்டில் கேள்விப்படுறோம், மாட்டுக்கறி வச்சதுக்காக அடி,
இதெல்லாம் விட பல மடங்கு மக்கால ஆபத்தான சூழ்நிலை தான் இருந்துச்சு. யாரை எந்த இடத்துல அடிப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அவ்வளவு கொடூரமான சூழ்நிலை. உஸ்மான் இப்னு மதூன் அவர் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தார். மதீனா வந்த பிறகு முதல்ல இறந்த தோழர் அவர் தான் முதல்ல பகீல அடக்கம் செய்யப்பட்டார். யார்? உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பகீல அடக்கம் செய்யப்பட்டார். இப்படி மக்கால கடுமையான சூழ்நிலை. இந்த நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சிரமங்கள் இருந்தாலும் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய தந்தை யார்? அபூ தாலிப், ரெண்டு பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆஸ்வாசப்பட்டு கொண்டாங்க. இந்த நிலையில தான் அவர்களுடைய மரணமும் நிகழுது. அவங்களும் மௌத்தாயிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிரமங்கள் அதிகமாகுது. தாயிஃப் போகிறாங்க, அங்கேயும் சிரமங்களை சந்திக்கிறாங்க. அங்கிருந்து திரும்பி வந்தால் மக்காவுக்குள் வர முடியல. ஏன்னா அங்கே உள்ள சட்டம் என்னன்னா, மக்காவிலிருந்து ஒருத்தர் வெறுத்து ஊரை விட்டு வெளியே போயிட்டால் திரும்பி உள்ளே வரக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு என்ன செஞ்சாங்க? மக்கா விட்டுட்டு தான் போனாங்க. அங்கே திரும்பி வந்தால் உள்ளே விட மாட்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாராருக்கோ சொல்லி அனுப்புகிறாங்க, யாராவது அடைக்கலம் கொடுத்தா உள்ளே வரலாம். யாராருக்கோ சொல்லி அனுப்புகிறாங்க, நான் மக்காவுக்குள்ளே வரணும், எனக்கு அடைக்கலம் கொடுங்க. யாரும் அடைக்கலம் கொடுக்கல. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டம். நாம் மக்கா வாழ்க்கை சாதாரணமாக நினைக்கிறோம். எல்லாம் பாதுகாக்கட்டும் இல்லையா? நம்ம ஊரில் இருந்து நம்மளை உள்ளே விடமாட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சிபாரிசு கேட்குறோம், யாரும் நமக்கு சிபாரிசு செய்யல. அவருடைய நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு கட்டம் நிமிஷலாக வந்து நிற்கிறாங்க. சொல்லி அனுப்புகிறாங்க தன்னுடைய அடிமையாக இருந்த ஸெய்து இப்னு ஹாரிஸாவிடத்தில். எல்லா கஷ்டத்துலையும் அவர் தான் கூட இருந்தார். யார்? ஸெய்து இப்னு ஹாரிஸா தான். அதனால தான் மேராஜ் பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்தில் ஒரு அழகான இளம் கண்ணியை பார்ப்பாங்க. இது யாருன்னு கேட்பாங்க. இது ஸெய்து இப்னு ஹாரிஸாவுக்கானதுன்னு சொல்லப்படும். எல்லா கஷ்டத்துலையும் கூட இருந்தார். அவர் தான் மக்கால போய் கெஞ்சுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க. எல்லாம் மறுத்துருவாங்க. கடைசியில் ஒரே ஒரு புண்ணியவான் முத்தைம் பின் ஆதி, அவர் காஃபிர் தான். அவர் சொல்லுவார், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த நிலைமையா? அவங்க முஹம்மது தானே சொல்லுவாங்க. அவருக்கு இந்த நிலைமையா? நான் அடைக்கலம் கொடுக்குறேன். என்னுடைய மகன்கள் எல்லாரையும் கூப்பிட்டார். எல்லாம் ஆயுதம் ஏந்திட்டு வான்னு சொன்னார். இதோ முகம்மது வெளியே நிற்கிறாங்க, அவருக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன். அவரை கூப்பிட்டுட்டு, அந்த காலத்தில் உள்ளே வந்தால் முதல்ல தவாஃப் செய்ய வச்சுருவாங்க. நான் கூப்பிட்டுட்டு அவரை தவாஃப் செய்வேன், நீங்கள்லாம் பின்னாலேயே வரணும். யாராவது யுத்தம் செய்கிறதா இருந்தால் என் குடும்பத்தோடு யுத்தம் செய்யட்டும்னார். யார்? முத்தைம் பின் ஆதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நன்றியை மறக்கவே இல்லை. அவ்வளவு தூரம் அவரை நினச்சி பார்ப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அவர் சொன்னார் வர சொல்லுங்கன்னு சொல்லி. அவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தன்னுடைய மகன்களை அனுப்பி வெளியில் காத்துட்டு இருந்த அவங்கள கூட்டு வர செய்து அவங்கள கண்ணியமாக காபால அழைத்து வந்து அவங்கள தவாஃப் செய்ய சொல்லி மக்கால சொல்லார், இவருக்கு நான் அடைக்கலம் கொடுத்துருக்கிறேன், சண்டைக்கு வரதா இருந்தால் என் கூட வாங்கன்னு சொல்லி. அப்போ எவ்வளோ இக்கட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க பாருங்க. அப்போ எவ்வளவு மனம் நொந்து போயிருப்பாங்க. பல தொந்தரவுகள், தோழர்களுக்கு துன்பங்கள், மனைவி இல்லை, ஆறுதலான மனைவி இல்லை, தந்தை இல்லை, அபூ தாலிப் இல்லை. இப்போ தாயிஃப் போயிட்டு வந்து அங்கே கசப்பான அனுபவம். இந்த ஒரு இக்கட்டான நிலையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஆறுதலாக இந்த பயணத்தை கொடுக்குறான். ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு விதமான அறிவிப்பு வருது. உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் படுத்திருந்தாங்க. இன்னொரு அறிவிப்பு ஹத்தீமில் படுத்திருந்தாங்க. ஹத்தீமுக்கு ஹிஜ்ர் என்றும் சொல்லுவாங்க. நம்ம வழக்கில் ஹத்தீமுங்கிறோம், ஹதீஸில் ஹிஜ்ருன்னு வரும். அந்த ஹத்தீமில் படுத்திருந்தாங்க. அப்படி படுத்திருக்கும் போது தான் வானவர் ஜிப்ரீலும் மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தை கழுகுறாங்க, சுத்தம் செய்கிறாங்க. எதுக்காக? பெருமானாருடைய இதயத்தை ஏன் ஜம்சமை கொண்டு எதுக்காண்டி சுத்தம் செய்யப்படுது? நாம் தொழுகையில் அல்லாஹ்ட்ட உரையாடுவதற்கு தான் நிற்கிறோம். தொழுகைங்கிறது அல்லாஹ்வுடனான உரையாடல். அதனால தான் நீங்கள் தொழுகையில் நீங்கள் சூரா ஃபாத்திஹா ஓதுறீங்கன்னா நீங்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறான். நீங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ் சொல்லுவான் ஹமிதனி அப்தி. நீங்கள் அர் ரஹ்மான் ரஹீம் சொன்னீங்கன்னா அல்லாஹ் சொல்லுவான் அஸ்னா அலைய அப்தி. மாலிகி யௌமித்தீன் சொன்னீங்கன்னா அல்லாஹ் சொல்லுவான் மஜ்ஜதனி அப்தி. எல்லாம் அல்லாஹ்வுக்கு உங்களுக்குமான கனெக்ஷன். அந்த குரலை நம்ம கேட்கறதில்ல, நம்மளை மாதிரி பலவீனர்கள் கேட்கறதில்ல. அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியார்களுக்கு அதுவும் கேட்கும். சரிங்களா? தொழுகை அல்லாஹ்வுடனான முனாஜாத் அது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நம்ம தொழுகைக்கு முன்னால் என்ன செய்கிறோம்? ஒது செய்கிறோம். சுத்தமாக இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை நேரடியாக பெருமானார் சந்திக்க செல்வதனால நேரடியாக அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கான தஹாரத், அந்த சுத்தம் தான் இந்த ஜம்சமால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? கழுவப்படுறாங்க. கழுவப்பட்ட பிறகு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு புராக்குங்கிற அந்த வாகனம் கொண்டு வரப்படுது. அந்த வாகனம் நபிமார்களுடைய வாகனம். எல்லா நபிமார்களுக்கும் அந்த வாகனம் பயன்படுத்தப்பட்டுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதில் ஏறலான்னு தயாராகும் போது அது வாலாட்டியது கொஞ்சம், சரிங்களா? அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நீ யாருக்கு நீ அடம் பிடிக்கிறாய்? உன் மீது சவாரி செய்தவர்களில் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்தவர் யாருமே இல்லைன்னு சொல்லி. ஏன் அது அப்படியே அடம் பிடிச்சதுன்னு சொன்னால் உலமாக்கள் சொல்லுவாங்க, பெருமானாருக்கு முன்னால் நபிமார்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் கடைசி நபி. 2 பேருக்கு மத்தியில் 500 வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த 500 வருஷ இடைவெளியில் அந்த புராக் வாகனம் பார்த்தீங்களா, நபிமார்கள் ஏறி காலங்கள் ஆயிட்டதுனால பெருமானார் ஏறும்போது அதற்கு ஒரு பதற்றம், அதனால் அப்படி செய்தது என்று உலமாக்கள் சொல்லுவாங்க. பிறகு அது அந்த வாகனத்தை பற்றி எல்லாம் நிறைய குறிப்புகள் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மீது ஏறுவாங்க. அதில் அவர்களை எடுத்து அதில் அழைத்து கொண்டு போவாங்க. அழைத்து கொண்டு போகிற வழியில் மஸ்ஜித் அக்ஸா போகிற வரைக்கும் நிறைய காட்சிகள், இந்த பயணத்தில் நிறைய காட்சிகள் அவங்க என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. ஏன்னா குர்ஆன் அப்படி தான் சொல்லுது, லினுரியஹு மின் ஆயாத்தினா, நாம் நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக அப்படின்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பல காட்சிகள். எல்லா விஷயத்துக்கும் பதில் எங்கே கேட்பாங்கன்னு சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. அப்போ இந்த வாகனத்தில் போய்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, போகிற வழியில் நிறைய வியாபார கூட்டத்தை எல்லாம் பார்ப்பாங்க. மக்காலிருந்து வெளியில் போயிருக்கிறாங்க இல்லையா, அந்த வியாபார கூட்டத்தை எல்லாம் பார்ப்பாங்க. அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே தான் போவாங்க. போகிற வழியில் ஒரு இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக்கில் இருந்து இறங்குங்கன்னு சொன்னாங்க. இறங்குனாங்க. தொழுங்கன்னு சொன்னாங்க, தொழுதாங்க. பிறகு ஏற சொன்னாங்க. நீங்கள் இறங்கி தொழுத இடம் எது தெரியுமான்னு கேட்டாங்க. இல்லை தெரியல, இதுதான் யஸ்ரிபுங்கிற நகரம், நீங்கள் இங்கு தான் ஹிஜ்ரத் செய்து வரப்போறீங்க. இந்த நகரத்துக்கு பேர் தைவா, இந்த நகரத்துக்கு பேர் தைவாங்கிற நகரம் மதீனாவில். அப்போ ஹிஜ்ரத் செஞ்சு போகிறதுக்கு முன்னால் இந்த மேராஜுடைய பயணத்தில் மதீனாவில் பெருமானார் கால் வச்சுட்டாங்க, தொழுதுட்டாங்க. அப்புறம் ஏறி அழைத்து செல்லப்படுறாங்க. ஒரு இடம் வருது, இறங்குங்கன்னு சொன்னாங்க. 2 ரக்காத் தொழுங்கன்னு சொன்னாங்க. இந்த இடம் எந்த இடம் தெரியுமான்னு கேட்டாங்க. இல்லை தெரியல. இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் முதன்முறையாக தன்னுடைய மனைவியோடு பயணம் செய்த போது இரவுல தூரத்தில் ஒரு நெருப்பு தெரியுதுன்னு சொல்லி அந்த நெருப்புக்கு அருகில் வந்தபோது அல்லாட்ட பேசினாங்க இல்லையா, அந்த அல்லாட்ட பேசின இடம் இதுதான். இங்கே 2 ரக்காத் தொழுங்கன்னு சொன்னாங்க. அதான் துர்சினாய், அங்கே தொழுதான். பிறகு அங்கிருந்து ஏறுங்கன்னு சொன்னாங்க. ஏறி போய் கொண்டே இருக்கிற போது இன்னொரு இடம் வந்துச்சு, இறங்குங்க தொழுங்கன்னு சொன்னாங்க. இதுதான் பைத்துல்லஹம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம். அதை பெத்லஹேம்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இந்த காட்சிகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த போகிற வழியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில பேர் அழைக்கிற மாதிரி சத்தம் வருது, யா முஹம்மத் அப்படின்னு சொல்லி. பெருமானார் சொன்னாங்க திரும்பாதீங்க. ஜிப்ரீல் சொன்னாங்க திரும்பாதீங்க. கொஞ்ச நேரம் போனாங்க, மறுபடியும் அழைப்பு, யா முஹம்மத். ஜிப்ரீல் சொன்னாங்க திரும்பி பார்க்காதீங்க. அப்புறம் கொஞ்ச தூரம் போனால் ஒரு அழகான தோற்றத்தில் ஒரு பெண்மணியுடைய தோற்றம் வருது. ஜிப்ரீல் சொன்னாங்க திரும்பாதீங்கன்னு சொல்லி. பிறகு விளக்கம் சொன்னாங்க, முதல்ல உங்களை முஹம்மதின்னு கூப்பிட்டது யூதர்கள், நீங்கள் திரும்பி இருந்தீங்கன்னா உங்கள் உம்மத்து வழிதவறி போயிருக்கும். இரண்டாவதாக அழைத்தவர்கள் கிறித்தவர்கள், நீங்கள் திரும்பி இருந்தால் உங்கள் உம்மத்து வழிதவறி இருக்கும். மூணாவதாக உங்க முன்னால் வந்தது உலகம், உலகத்தினுடைய அலங்காரம், நீங்கள் திரும்பி இருந்தால் உங்கள் உம்மத்து அதில் அழிஞ்சு போயிருக்கும் என்று சொன்னான். இப்படி பல காட்சிகளை பார்க்குறாங்க. திடீரென்று என்ன செய்வாங்க, ஒரு அழகான நறுமணம் எங்கிருந்தோ வருதுன்னு கேட்பாங்க. அது ஃபிரௌனுடைய வீட்டில் வேலை பார்த்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்காக அவருடைய குழந்தைகளோடு எரித்து சாம்பலாக்கப்பட்டா, ஒரே இடத்துல அடக்கம் செய்யப்பட்டாங்க. அங்கிருந்து தான் இந்த வாடை வருது. இப்படியான பல்வேறு காட்சிகளை அவங்க பார்த்து கொண்டே போவாங்க. கடைசியாக மஸ்ஜித் அக்ஸா அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த புராக் வாகனத்தை கட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, புராக் வாகனத்தை எதுக்காண்டி கட்டணும்? அது நான் ஓடி போக போதா என்ன? நம்ம ஒட்டகமாக இருந்தால் கட்டலாம் இல்லையா, குதிரையாக இருந்தால் கட்டலாம். ஒரு சஹாபி கேட்பார், பள்ளிக்கு வரும்போது ஒட்டகத்தை நான் விட்டுட்டு உள்ளே வர்றேன், கட்டி வச்சுட்டு வரணுமா இல்லை அல்லாஹ் பார்த்துக்குவான்னு கட்டாமல் வரட்டுமான்னு கேட்பார். கட்டி வச்சுட்டு நம்பிக்கை வை, கட்டாமல் வராத ஓடி போயிடும், அதுக்கு பேர் தவக்குல் இல்லைன்னு சொன்னான். இப்போ புராக் வாகனம் என்ன ஓடியா போக போகுது? இல்லை. அதையும் ஏன் கட்டுறாங்க? நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, உன் வேலை
நீ என்ன செய்யணுமோ அதை செய், அதுக்கப்புறம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வை. சரிங்களா? தவக்குல் என்பது உலகத்தில் நம்மாலான முயற்சியை செஞ்சுட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணுமே தவிர எதையுமே செய்யாம அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறவன் உண்மையான நம்பிக்கையாளன் அல்ல. அப்ப அதையும் கட்டினாங்க. உலகத்தில் நீ கட்டுறதை கட்டு, அவ்வளவுதான். அது ஓடுமோ ஓடாதோ, இதெல்லாம் நம்ம அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னால உலகத்தில் நம்மால் என்ன செய்யணும் முயற்சியை செஞ்சுட்டு தான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணுமே தவிர கண்மூடித்தனமா அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற எண்ணத்தில் யாரும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அது தவறது. புராக் வாகனத்தை கட்டினாங்க. அந்த இடத்துல தான், ஏன்னா மஸ்ஜிது அக்ஸா எல்லா நபிமார்களுடைய ஆலயமாச்சே. நபிமார்கள் எல்லாருமே அங்கே தான் கட்டுவாங்க, தங்களுடைய வாகனத்தை அங்கே தான் கட்டுவாங்க. ஒரு இடத்த காட்டுறாங்க, இதான் புராக் வாகனம் கட்டப்பட்ட இடம்னு சொல்லி அக்ஸாவில் அதனுடைய கீழ்த்தளத்தில் ஒரு இடத்த அழைச்சிட்டு போய் இங்கு தான் நபிசலாக வாகனத்தை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸா வந்துட்டாங்க. பெருமானாருக்கு முன்னால 3 பாத்திரங்களில் 3 பானங்கள் வருது. ஒரு பாத்திரத்தில் சாதாரண தண்ணீர், ஒரு பாத்திரத்தில் பால், ஒரு பாத்திரத்தில் மதுபானம், 3 இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை எடுத்து குடிச்சாங்க. அப்ப சொல்லப்பட்டது, நீங்க தண்ணியை குடிச்சிருந்தா உங்க உம்மத்து வெள்ளத்திலே அழிஞ்சு போயிருக்கும். நீங்க மதுபானத்தை குடிச்சிருந்தா உங்க உம்மத்து மனோ இச்சையில அழிஞ்சு போயிருக்கும். நீங்க பாலை எடுத்துட்டீங்க. பால் மனித இயல்பு, உங்க மார்க்கம் இயற்கை மார்க்கம், உங்க சமுதாயம் இயற்கை மார்க்கத்தில் இருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் பாலை தட்டக்கூடாதும்பாங்க. பால் குடிக்கும்போது மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு, யா அல்லாஹ் இதுல பரக்கத் செய், இது அதிகமாக கொடு. வேற எதையுமே அதிகமாக கொடுன்னு துவா செஞ்சதில்லை. ஆனால் பாலுக்கு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு துவா என்னங்க செய்வாங்க. அப்போ பாலை குடிச்சாங்க. அதற்கு பிறகு அங்கு எல்லா நபிமார்களும் வந்துட்டாங்க. எல்லா நபிமார்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தொழுகை நடத்தினாங்க. இதெல்லாம் இஸ்ராவுடைய சம்பவம். மக்காவிலிருந்து அவங்க எங்க வரைக்கும் வந்தது, மஸ்ஜித் அக்ஸா வரைக்கும் வந்தது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன இடம், பல நபிமார்கள் வருகை தந்த இடம், எல்லா நபிமார்களும் ஆஜரான இடம், அதனுடைய பழமை அப்படியே இருக்கிற இடம் என்பதனால தான் எல்லா சமுதாயமும் அது எனக்கானதுன்னு சொல்லி உரிமை கொண்டாடுது. யூதர்களும் கொண்டாடுறாங்களா இல்லையா? முஸ்லிம்கள் யாருக்குமே அநீதி இழைக்கல. நம்ம அந்த வரலாறுக்குள்ள போக முடியாது. யாருக்கு அநீதி இழைக்கல. அவங்க பல 100 வருடங்கள் அக்ஸாவை கையில் வச்சிருந்தாங்க. ஆனாலும் யூதர்களுக்கு வழிபாட்டு தலம் அதை தனியாக கொடுத்து வச்சிருந்தாங்க, கிறிஸ்தவர்களுக்கு தனியாக கொடுத்து வச்சிருந்தாங்க. இதான் முஸ்லிம்களுடைய நீதி, அவங்களுடைய நேர்மைக்கு அடையாளம். ஆனால் மற்ற 2 சமுதாயமும் எப்போதெல்லாம் அக்ஸாவை கையில் வச்சிருந்தாங்களோ அவங்க முஸ்லிம்களை உள்ள விடலை. கிறிஸ்தவர்கள் 90 வருஷம் வச்சிருந்தான், சிலுவை போர் நடந்துச்சு, முஸ்லிம்களை உள்ள விடலை. எனக்கு யூதர்களும் அந்த அட்டூழியம் தான் பண்றோம். அக்ஸாவுக்குள்ள உள்ள போறதுக்கு பயங்கர நெருக்கடி. நினைச்ச ஆளை விடுறது கிடையாது. எப்படியாவது அந்த ஆலயத்தை இடிக்கணும், அதுதான் அவர்களுடைய குறிக்கோள். முஸ்லிம்கள் எவ்வளவு நேர்மையாளர்கள் என்பதை இப்போது நடந்த போர்ல காட்டி இருக்குது பாருங்க. 1.5 வருஷம் போர் நடந்துச்சு. கஸா நகரத்தையே தரமட்டமாக்கிட்டாங்க. ஆனா இந்த முஸ்லிம் சகோதரர்கள், ஹமாஸ் படையினர் அந்த யூதர்களை கைதிகளா பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா? உலகமே என்ன நினைச்சது, இவன் போட்ட குண்டுல அவங்களும் செத்து போயிருப்பாங்கன்னு சொல்லி. ஆனா 1.5 வருஷம் அவங்கள எங்க வச்சிருந்தாங்கன்னு தெரியல. எந்த சேதாரமும் இல்லாம அவங்கள கொண்டு அப்படியே ஒப்படைச்சாங்க. நெதன்யாஹு நினைச்சது என்னன்னா, இவங்க கைதிகள்லாம் செத்து போயிருப்பாங்க, நம்ம போட்ட குண்டுலே செத்துருப்பாங்க, இவன் கைதியெல்லாம் கொன்னுட்டான்னு சொல்லி திருப்பி அவங்கள அழிக்கணும், உலகத்தார் முன்னால முஸ்லிம்களை கேவலப்படுத்தணும்னு நினைச்சான். ஆனா இப்ப நெதன்யாஹு கேவலப்பட்டு நிற்கிறான். என்ன ஆச்சரியமா இருக்குது, நீ என்னெல்லாமோ பண்ணி வச்ச, இந்த கைதிகளை எங்க வச்சு பாதுகாத்தாங்க? இன்னைக்கு உலகத்துக்கு முன்னால் இருக்க ஒரே கேள்வி அதுதான். ஆனா உலக மீடியாக்கள் அந்த உண்மையை மெதுவாக தான் சொல்லுது, சத்தமா சொல்றது இல்லை. எங்கேயாவது குண்டுவெடிப்பு நடந்தா அதை சத்தமா சொல்லும் முஸ்லிம் தீவிரவாதிகள். இதை உலகமே சத்தமா சொல்லணும். பாருங்க, முஸ்லிம்களுடைய நீதி நேர்மைக்கு அடையாளம். அவன் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொண்டிருக்கிறான். இந்த கைது செய்த கைதிகளை அப்படியே கொண்டு அவங்கள எந்த சேதமும் இல்லை, உடல்ல காயம் இல்லை, கொண்டு அப்படியே நிறுத்திட்டான். ஆச்சரியம், உலகமே வியந்து பார்க்குது. எங்கிருந்து வந்தாங்க, எங்க பாதுகாத்து வச்சாங்க?
ஆக இது ஒரு பெரிய வரலாறு. ஆக இதில் சொல்ல வந்தது என்ன? அந்த இடம் அவ்வளவு புனிதமான ஒரு இடம், ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இடம். அங்கு நாம் செல்கிற போது ஏற்படுகிற உணவு, ஏன்னா அத்தனை நபிமார்களும் கால் வைத்த மண் அல்லவா, அல்லாஹ் அங்கே தான் முதல்ல அழைச்சிட்டு போகிறான். முஸ்லீம்கள் அதை மறக்கக்கூடாது, அதில் உங்களுக்கு பங்கு இருக்குது என்பதை உணர்த்து தான் அங்கே அழைச்சிட்டு போகிறான். அதற்கு பிறகு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து என்ன செய்கிறாங்க, விண்ணுலக பயணம் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூணாவது ஒரு மலக்கும் வர்றார். ஒரு ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த மலக்குடைய பேர் இஸ்மாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 மலக்குகள் அவர்களோடு வானவர்களுடைய பெரும்படை. நான் சொன்னா இல்லையா ஜும்மால, மலக்குமார்கள் எண்ணிக்கை எவ்வளவுனே கற்பனை செய்ய முடியாது. இப்படி வானவர்களுடைய பெரும் கூட்டத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணியமாக வானலோகத்துக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபி என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க இல்லையா. இப்போ ஒவ்வொரு வானத்திலும் முதல் வானத்தில் யாரை பார்க்குறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்க்குறாங்க. என்ன காரணம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்ப்பதனுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொன்றிலும் ஒரு செய்தி இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தாங்க, இப்லீஸுடைய சதியால சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க இல்லையா. அதே போல பெருமானாருடைய வாழ்க்கையிலும் நடக்க போகிறது. நீங்க மக்காவை சொந்த ஊர் என்று கருதி இருக்கிறீங்க, இந்த மக்காவிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். இதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்ததில் இருக்கிற ரகசியம். இரண்டாவது வானத்தில் யாரை சந்திக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறாங்க. 2 பேருமே சகோதரர்கள், உறவினர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள 2வது வானத்தில் அல்லாஹ் சந்திக்க வைக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? இந்த 2 பேருமே யூதர்களால் அச்சுறுத்தப்பட்டாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை யூதர்கள் கொலையே செஞ்சிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமை நான் சொன்னேன் கொலை செய்ய முயற்சி பண்ணினாங்க, கொலை செய்யல, அல்லாஹ் அவங்கள வானத்துக்கு உயர்த்திட்டான். ஆனால் யூதர்கள் நாங்கள் கொலை செஞ்சோன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கொலை செய்யல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் உணர்த்தனா, இந்த நபிமார்களுக்கு எப்படி யூதர்கள் சதி செஞ்சாங்களோ உங்களையும் கொல்ல திட்டமிடுவாங்க. அதான் நடந்துச்சு. மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொல்றதுக்கு யூதர்கள் பலமுறை திட்டம் போட்டு தோல்வி அடைஞ்சாங்க. கடைசியில் ஹைபரில் பெருமானார் சாப்பிடுகிற சாப்பாட்டில் ஒரு யூத பெண்ணு தான் விஷத்தை வச்சா. பெருமானார் வாயில வச்சதும் கொஞ்சம் உள்ள போயிடுச்சு, மிச்சத்தை துப்பிட்டாங்க. அந்த உள்ள போன கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்க இறுதியில இறப்பதற்கு காரணமாக இருந்தது. அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குரல் வளைய அறுத்தது. அவங்க இறக்கும் போது சொன்னாங்க, அந்த யூத பெண்ணுடைய நஞ்சு என்னுடைய நெஞ்சு இரத்த நாளங்களை அறுப்பதாக தெரிகிறதுன்னு சொன்னாங்க. அப்ப இது யார் செஞ்சது? இந்த யூதர்கள், சதிகாரர்கள். இந்த நபிமார்களைப் போல உங்களுக்கும் சதி செய்வாங்க, அதுக்காக வேண்டிதான் அங்க. பிறகு 3வது வானத்தில் யாரை பார்த்தாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? முழு சந்திரனுடைய இரவில் சந்திரன் எப்படி அழகா இருக்குமோ அப்படி இருந்தாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா. சந்திரன் எவ்வளோ அழகா இருக்கும் பௌர்ணமி என்று, அப்படி இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஏன் சந்திக்க வச்சான் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சொந்த சகோதரர்கள் கிணத்துல போட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களே உணவுக்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தேடி வர வேண்டியதாயிடுச்சு. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் தான் யூசுப், லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்னைக்கு உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் அவங்கள மன்னிச்சுட்டான்னு சொல்லி. பெருமானார் வாழ்க்கையிலே அதே தான் நடந்துச்சு. மக்காவாசிகள் அவங்கள விரட்டினாங்க. பெருமானார் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவை வெற்றி கொண்டு வருகிற போது அந்த மக்களை பார்த்து கேட்டாங்க, இன்றைய தினம் உங்கள் விஷயத்தில் நான் எப்படி நடப்பேன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் கண்ணியமானவர், கண்ணியமானவருடைய மகன், நீங்கள் கண்ணியமாக தான் நடப்பீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல தான் யூசுப் கண்ணியமானவர், அவருடைய தந்தை கண்ணியமானவர், அவருடைய தந்தை கண்ணியமானவர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அதே வார்த்தை சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், எந்த குற்றமும் இன்றைய தினம் உங்கள் மீது இல்லை, அல்லாஹ் அவங்கள மன்னிக்கட்டும்னு சொல்லி. எல்லாமே ஒரு அர்த்தத்தோடு தான் அல்லாஹ் செய்ய வைக்கிறான். பிறகு 4வது வானத்தில் யாரை பார்க்குறாங்க? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை பார்க்குறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் குறித்து காபுல் அஹ்பார், அவர் ஒரு யூத அறிஞராக இருந்து முஸ்லீம் ஆனார். அவர் சொன்ன ஒரு தகவல், இது பெருமானார் சொன்ன தகவல் அல்ல, முந்தைய வேத அறிஞர்கள் சொல்லுகிற தகவலை பொய்யனும் சொல்லாதீங்க, உண்மையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் இந்த காபுல் அஹ்பார் சொன்னாது, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு வானவர் ஒருவர் அவருக்கு நண்பராக இருந்தார். அந்த வானவரிடத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க,
என்ன வானலோகத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்லி அவரும் தன்னுடைய ரெக்கையில் தூக்கிட்டு போயிட்டார். தன்னுடைய ரெக்கையில் 4வது வானத்தில் இருக்கும்போது அங்கே மலக்குல் மௌத் வர்றார் 4வது வானத்துக்கு. அவர் சொன்னார், உங்கள் உயிரை அல்லாஹ் 4வது வானத்தில் கைப்பற்ற சொன்னால் பூமியில் இருக்கிறாரே இவருடைய உயிரை 4வது வானத்தில் எங்கே வாங்குறது? இப்போ அல்லாவே தூக்கிட்டு வந்துட்டான், அங்கே வாங்கிட்டார். 4வது வானத்தில் உயிர் வாங்கப்பட்டது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய உயிர். இது காபுல் அஹ்பார் சொல்லுகிற ஒரு தகவல். அவர் தான் சொல்றார், இப்படி தான் அவர் உயிர் வாங்கப்பட்டுச்சு. அதான் அர்த்தம் ரஃபஅனாஹு மகானன் அலியான்னு சொல்லி. இவ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம பெருமானார் சந்தித்ததனுடைய நோக்கம் என்ன? எல்லா விஷயங்களுக்கும் காரணம் கிடைக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஏன் அல்லாஹ் அப்படி செஞ்சான்னு கேட்க முடியாது. சில கிதாபுகளில் எழுதுறாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் உலகத்தில் முதலில் பேனாவை கொண்டு எழுதியவர். பேனாவை கொண்டு எழுதியவர் அவர் தான். இந்த உம்மத்தும் பேனாவின் பக்கம் ரொம்ப தேவையில்லை உம்மத். அதனால தான் குர்ஆனுடைய முதல் வசனம் இக்ரா. குர்ஆன்ல அல்லாஹ் பேனா மீது சத்தியம் செய்றான், வல் கலம் வமா யஸ்துரூன். அப்போ அவங்கள சந்திக்க வைத்ததன் மூலம் இந்த உம்மத்து பேனாவை கொண்டு புரட்சி செய்யணும். உண்மை அதுதான். குர்ஆனுக்கு எழுதப்பட்ட தஃசீர்கள், ஹதீஸுக்கு எழுதப்பட்ட விரிவுரைகள் உலகத்தில் எந்த மதமும் அப்படி செஞ்சிருக்காது. அதனால அல்லாஹ் அவங்கள சந்திக்க வச்சான். 6வது வானத்தில் 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சந்திக்க வச்சான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்க வச்சது ஏன்? அவங்களுடைய கூட்டத்தில் ரொம்ப மக்களால் நேசிக்கப்பட்டவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் சகோதரர்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூத்தவர். மக்கள் ரொம்ப யாரை நேசிப்பாங்கன்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை தான் நேசிப்பாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவருடைய கூட்டத்தாரால் நேசிக்கப்பட்டாரோ ஒரு காலம் வரும், இந்த அரபுகள் எல்லாரும் உங்களை நேசிப்பாங்க. அரபுகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களும் உங்களை நேசிப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களுடைய ஹபீபாக இருக்கிறாங்க. அவங்க எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடியவராக இருக்கிறாங்க. 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமை அவங்க பார்க்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமை சந்திப்பதில் நிறைய பொருள்கள் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் அதிகமான சட்டங்கள் வழங்கப்பட்ட ஒரு நபி பெருமானாருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். வேற யாருக்கும் அவ்வளோ சட்டம் தரப்படலை. அவங்கள சந்தித்ததில் நிறைய பொருள் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை, இந்த ஷாம் நகரத்திற்கு போய் போர் செஞ்சு அக்ஸாவை மீட்டுங்கன்னு சொல்லி. அப்போதான் இந்த யூதர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல. அல்லாஹ் பெருமானாருக்கும் சொன்னான், ஷாமுக்கு போர் செய்யுங்கன்னு சொல்லி. அதான் தபூக்கு தான் நடந்துச்சு. இப்படி 2 பேருக்கும் நிறைய வாழ்க்கையில் ஒற்றுமை இருக்குது. 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்க்குறாங்க. அவங்க பைத்துல் மாமூரில் சாஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருக்கு மட்டும் தந்தை அல்ல, அவங்க அபுல் அரபுகளுக்கெல்லாம் தந்தை. அவங்கள அல்லாஹ் 7வது வானத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்க வைக்கிறான். இந்த நபிமார்களுடைய சந்திப்பெல்லாம் நிகழ்ந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்தை பார்க்குறாங்க, நரகத்தை பார்க்குறாங்க. சொர்க்கம் எப்படி இருந்துச்சு, நரகத்தில் அது எவ்வளோ கடுமையாக இருந்தது, எல்லாவற்றையும் விவரித்தாங்க. சொர்க்கத்தில் ஓடக்கூடிய ஆறுகளை பற்றி என்னங்க சொன்னாங்க, சொர்க்கத்தினுடைய இன்பங்களை விவரித்தாங்க. நரகத்தை சொன்னாங்க, நரகத்தில் பலர் வேதனை செய்யப்படுகிற காட்சியை சொன்னாங்க. அதுக்குள்ளே விரிவாக நான் போகல. சரிங்களா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். எல்லா இடங்களிலுமே இந்த வட்டியை பற்றிய தண்டனை தவறாமல் வருது. அதுக்காக நான் இதை சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தில் ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அங்கு ஃபிரௌனுடைய குடும்பத்தார் வேதனை செய்யப்படுகிற ஒரு இடம். இது ரொம்ப படிப்பினைக்குரிய விஷயம். ஃபிரௌனுடைய குடும்பத்தார் வேதனை செய்யப்படுகிற இடம். அந்த இடத்துல அந்த ஃபிரௌனுடைய குடும்பத்தார் ஒரு கூட்டத்தாரை மிதிச்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஜிப்ரீல் கேட்குறாங்க, இது யாரு? சொன்னாங்க, இவங்க தான் வட்டி உண்டவர்கள், வட்டி சாப்பிட்டவர்கள். ஃபிரௌனுடைய கூட்டத்தாரால் மிதிக்கப்படுறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, வட்டி எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய பாவம், அதை நாம் எவ்வளவு நியாயப்படுத்துகிறோம். ஃபிரௌனுடைய குடும்பத்தார் இந்த வட்டி சாப்பிட்டவர்களை மிதிப்பார்கள் என்று வருது. அதுக்கு மேலே அதில் பல கூடுதலான தகவல்களும் வருது. அருமையானவர்களை, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு பலவிதமான காட்சிகளை, சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிதரத்துல் முன்தஹாங்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ரொம்ப அழகாக வர்ணித்தாங்க. சிதரத்துல் முன்தஹா அது எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனுடைய ஒவ்வொரு இலையிலும் மலக்குகள் இருக்கிறாங்க. அந்த இடத்த அவ்வளோ என்னங்க வர்ணிக்கிறாங்க. அந்த இடத்திற்கு வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இயற்கையான தோற்றத்துக்கு மாறிடுறார். இயற்கையான தோற்றத்துக்கு பெருமானாரே சொல்கிறாங்க,
அப்பதான் அவருடைய இயற்கையான தோற்றத்தில் நான் அவரை பார்க்குறேன்னு சொல்றாங்க. இயற்கையான தோற்றம் எப்படி இருக்குது? அவருக்கு 600 ரெக்கை இருக்குது. ஒரு ரெக்கையை விரிச்சார்னா இந்த பிரபஞ்சத்தையே அடைச்சிருவார். அவருடைய ரெக்கைகளிலிருந்து ரத்தினங்களும் மாணிக்கங்களும் கொட்டுகிறதுன்னு சொன்னான். யாருடைய? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரெக்கைகளிலிருந்து ரத்தினங்களும் மாணிக்கங்களும் கொட்டுதுன்னு சொன்னாங்க. சிதறத்துல் முன்தஹா வந்ததுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட படைப்பு இல்லையா, 600 ரெக்கைகள் கொண்ட படைப்பு. அவர் அல்லாஹ்வுடைய அரிச நெருங்குற இடம் வந்ததுமே அவர் ஒரு பறவை குஞ்சு மாதிரி ஆயிடுறார். சொன்னாரு, இதுக்கு மேல நான் வந்தா நான் கரிஞ்சிருவேன், எனக்கு அனுமதி இல்லை, உங்களுக்கு அனுமதி, எனக்கு இதற்கு மேல் பயணிக்க அனுமதி இல்லை, நீங்க இதற்கு மேல் பயணிக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அப்பாலும் போனாங்க. பேனாக்கள் எழுதக்கூடிய சத்தத்தை கேட்டாங்க இல்லையா. எவ்வளவு உன்னதமான ஒரு நிலை யோசிச்சு பாருங்க. கற்பனை செய்ய முடியாத ஒரு இடம். உலகத்துல யாருக்கும் அந்த சிறப்பு அல்லாஹ் கொடுக்கல. இந்த பிரபஞ்ச எல்லையை தாண்டக்கூடிய சக்தி இல்லையா, அதை யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல. சூரத்துர் ரஹ்மான்ல கூட வருமா இல்லையா, இந்த பிரபஞ்ச எல்லையை தாண்ட முடிஞ்சா தாண்டி பாருங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்படி தாண்டிங்கன்னா உங்களை யுர்சலு அலைக்குமா சுவாதும் மின்னார், யாரும் தாண்ட முடியாது. எந்த விஞ்ஞானமும் ஒரு கட்டத்துக்கு மேல போக முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எல்லைகளை எல்லாம் தாண்டி போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கு மேல அவங்க என்ன செய்றாங்க? அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. சஹாபாக்கள் அதிகமானவர்களுடைய கருத்து அதுதான், அல்லாஹ் இந்த கண்களால தான் பார்த்தாங்கன்னு சொல்லி. அன்னை ஆயிஷா இல்ல இந்த புறக்கண்களால் பார்க்கல, அகக்கண்ணால பார்த்தாங்க. அது தேவையில்லை. அதிகமானவர்கள் அல்லாஹ்வை சந்தித்தாங்க. அல்லாஹ்வை சந்தித்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க, நாம அத்தஹியாத்துல ஓதக்கூடிய இந்த ஸலவாத்து கூட பெருமானாருக்கு அல்லாஹ் அங்க வைத்த காணிக்கை தான். அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். பெருமானாரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்துலையும் உம்மத்தையும் சேர்த்துக்குவாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு தான் சலாம் சொன்னான். பெருமானார் சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எல்லா அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கும் சலாம் உண்டாகட்டும். எல்லா இடங்களிலும் இந்த உம்மத்தை அவங்க நினைக்காமல் இருந்தது கிடையாது. எந்த இடத்திலும் இந்த உம்மத்தை நினைக்க விட மாட்டாங்க. பிறகு அல்லாஹ்விடத்துல போய் சந்திச்சாங்க. அல்லாஹ் கொடுத்தது 3 வாக்குறுதிகள் 3. கொடுத்த 3 என்ன? தொழுகையை கடமையாக்கினான். ஐவேளை தொழுகை அல்லாஹ் கொடுத்தான். ரெண்டாவது என்ன? பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் ஆமன ரசூல், அந்த வசனங்களை அல்லாஹ் அங்கதான் வழங்கினான். பக்ராவுடைய கடைசி வசனங்களை தினமும் ஓதுங்க. மூணாவது என்ன? இந்த உம்மத்தில் ஷிர்க் செய்யாத எல்லாருக்கும் மன்னிப்பு. இந்த வாக்குறுதி முந்தைய எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல. ஷிர்க்கை தவிர எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவேன், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அடுத்து அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னா, உங்க உம்மத்தில் யார் ஒருவர் நன்மையை எண்ணி அதை செஞ்சாரோ 1க்கு 10 நன்மை கொடுக்கப்படும். நன்மை நாடி செய்யல 1 நன்மை எழுதப்படும். ஒரு பாவத்தை எண்ணி செய்தால் 1 பாவம் எழுதப்படும். நினைச்சாரு செய்யல பாவம் எழுதப்படாது. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வெகுமதிகள். இந்த சந்திப்பு, இந்த விண்ணுலக பயணம், இஸ்ரா, இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆனந்தத்தையும் பூரிப்பையும் தந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆனால் போயிட்டு மக்கா வந்ததும் உள்ளத்தில் கவலை வந்துருச்சு. என்ன கவலை? இது வரைக்கும் சொன்னதையே நம்பலை, இந்த பயணத்தை சொன்னால் நம்ப போகிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷத்தில் இருந்திருப்பாங்க. வந்ததும் கவலை வந்துருச்சு. என்ன சொல்கிறது? இது வரைக்கும் சொல்கிறத நம்பாதவன் இதை என்ன சொல்லுவானோ தெரியலையே. உம்மஹானி சொல்கிறாங்க, வேண்டாம் சொல்லாதீங்க. நம்சலாஹுடைய சகோதரி தான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லாதீங்க, வேண்டாம், சொன்னால் ரொம்ப இழிவுபடுத்தப்படுவீங்கிறாங்க. சொன்ன நான் எப்படி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நான் சொல்கிறேன் பாருங்கள். யதார்த்தமாக யாரை முதல்ல சந்திக்கிறாங்க? வெளியில் அபூஜஹலை தான் சந்திக்கிறான். அவன் இந்த உம்மத்துடைய ஃபிரௌன், வேற யாரையும் கூட சந்திக்கல. காஃபிர்களை எத்தனையோ பேர் லேசான ஆளுகளும் இருக்கிறான். யதார்த்தமாக அவனை தான் சந்திக்கிறாங்க. பெருமானார் அவன்கிட்ட சொல்லணும்னு எதுவுமே வாயை திறக்கல, அவனாக தான் வாயை கிளறான். என்ன முகம்மதே ஏதாவது செய்தி உண்டான்னு கேட்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாப்பா உண்டு. என்ன செய்தின்னு கேட்டான். சொன்னாங்க, நான் பைத்துல் முக்தஸ் போனேன். பைத்துல் முக்தஸ் போனீங்களா? சரி, ஏன்டா தனியாக சொல்லாதீங்க, எல்லாத்தையும் கூப்பிட்றேன், எல்லாத்தினையும் சொல்லுங்கள். பாருங்கப்பா அவர் என்ன சொல்லாரு பாருங்க. 1 மாதம் போகிறதுக்கு 1 மாதம் திரும்பி வர்றதுக்கு. நாம் பைத்துல் முக்தஸ் போகணும்னா போக 1 மாதம், வர்ற 1 மாதம்.
இவர் நேற்று நைட்டு இங்கேருந்து அங்கே போனாராம், அங்கேருந்து வானத்துக்கு போனாராம், கேளுங்கிறான். மக்கால பெரிய சர்ச்சையாக இந்த செய்தி பெரிய சர்ச்சை. இதுக்கடையில் ஒருத்தர் அபூபக்கர் தான் போய் சொல்கிறார், இந்த மாதிரி உங்கள் தோழர் இப்படி சொல்கிறாரு பாருங்கன்னு சொல்லி. அபூபக்கர் என்ன நினச்சாங்கன்னா, முதல்ல இவங்க பெருமானார் மீது இட்டு கட்டுறாங்க. யார் நினச்சா? அபூபக்கர். இல்லை அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, சொன்னால் உண்மை, ஆனால் நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு சொல்லி. இல்லை அவங்க தோழர் அப்படி தான் சொல்கிறார். நேராக வந்தாங்க, கூட்டம் நிற்குது, எல்லாத்தையும் கிழிச்சிட்டு வர்றாங்க. யார சொல்லுதா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அபூபக்கர் இப்படி தான் நடந்துச்சு, நான் இதை கொண்டு ஈமான் கொள்கிறேன். மக்கள் கேட்டாங்க, என்ன அபூபக்கர் யோசிக்க வேண்டாமா? ஒரு இரவுல இங்கிருந்து போயிட்டு வந்தேங்கிறாரு, அங்கே போனேங்கிறாரு, அதை எப்படி நம்புறீங்கன்னு சொல்லி. அவர் சொன்னார், அபூபக்கர் சொன்னாங்க, உங்களுக்கு ஆச்சரியம், எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இதை விட பெரிய செய்தியை சொல்றாரு, அல்லாட்ட இருந்து எனக்கு வஹி வருதுன்னு சொல்லி. அதை நம்புற எனக்கு இதை நம்புறது என்ன பெரிய விஷயமா? நான் அதெல்லாம் நம்புறேன். நான் இதே மாதிரி தான் ஒரு சம்பவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால ஒரு வியாபாரிகிட்ட ஒரு குதிரை வாங்குவாங்க. அந்த குதிரையை அவரும் வித்துருவார். வீட்டுக்கு வாங்க, காசு எடுத்து தரேன்னு அவரை பின்னாலேயே கூட்டு வருவார். பெருமானார் வேகமாக நடப்பாங்க, அந்த ஆள் கொஞ்சம் பின்னால் மெதுவாக நடந்து வர்றவன் வழியில் வேறொருத்தர் வந்து இந்த குதிரையை எனக்கு வித்துருன்னு சொல்ல, அந்த ஆள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, பாருங்க இந்த குதிரையை நான் இவருக்கு விற்க போறேன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு தான் வித்துட்டியே, காசு தர்றதானப்பா மிச்சம், வித்துட்டியே. இல்லை நான் விற்கலாம், இல்லை நான் விற்கலன்னு சொல்லுவார். சாட்சி கொண்டு வாங்க, உங்களுக்கு வித்துட்டதா சாட்சி இருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு சஹாபி வருவாங்க, ஹுஸைமா. அவர் பிரச்சனை என்னன்னு கேட்பார். சொல்லுவார், நான் சாட்சி சொல்கிறேன், இந்த குதிரையை நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு விற்று விட்டாய், நான் சாட்சி. பெருமானார் கேட்பாங்க, என்னப்பா நீ இந்த இடத்துல இல்லை, நீ எப்படி சாட்சி சொல்றேன்னு சொல்லி. யார சொல்லதான், நீங்கள் வானலோக செய்திகளை கொண்டு வர்றீங்க, அதையே நாங்கள் உண்மைன்னு நம்புகிறோம். இந்த குதிரையை வேண்ட வாங்கிட்டே நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்பாமல் இருக்க முடியுமா என்ன? பெருமானார் சொன்னாங்க, ஹுஸைமா ஒருத்தர் சாட்சி சொன்னால் 2 பேர் சாட்சி சொன்ன மாதிரின்னு சொன்னாங்க. இப்போ அபூபக்கர்லான்னு சொன்னாங்க, உனக்கு ஆச்சரியம்பா, எனக்கு இதில் ஆச்சரியமே இல்லை. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்து சொன்னாங்க, அந்த சித்தீக், அன்று முதல் அவருக்கு வந்த பெயர் தான் சித்தியக்குங்கிற. இப்படி மக்கால பெரிய சர்ச்சையாகுது. சரி, என்ன இப்படி சொல்றாரு? மக்கால ஒரு பெரிய ஆள் இருந்தார், காஃபிர் தான். அவர்கிட்ட போனாங்க, இவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லி. அவர் சொன்னாரு, பைத்துல் முகத்தஸுக்கு நான் பல தடவை போயிருக்கிறேன். பைத்துல் முகத்தஸுடைய எல்லா கட்டடங்கள் எல்லாம் எனக்கு அத்துப்படி. நான் வர்றேன், அவர்கிட்ட கேட்பேன், அவர் கரெக்டாக சொன்னால் உண்மை, இல்லையா இல்லை. மக்கள் எல்லாம் அவரை கூப்பிட்டு வர்றாங்க இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தீமில் இருக்கிறாங்க. அவர் வந்ததும் பெருமானாருக்கு முன்னால் பைத்துல் முகத்தஸ் நாம் ஃபோனில் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அப்படி முன்னால் அப்படி வந்துருச்சு. அவருக்கு தெரியல, மற்றவங்களுக்கு தெரியல, நபிக்கு தெரியுது. அவர் என்னென்ன கேட்குறாரோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது இந்த இடத்துல இருக்குது, இது இந்த இடத்துல இருக்குது, இது இந்த இடத்துல இருக்குது. அவர் சொன்னார், இதுக்கு மேலே இதை என்னால் பொய்ன்னு சொல்ல முடியல. நான் எப்படி பைத்துல் முகத்தஸை அறிஞ்சு வச்சுருக்கிறேனோ அப்படி தான்ப்பா சொல்கிறாரு. நீங்கள் என்ன முடிவு பண்ணீங்களோ முடிவு பண்ணிங்கன்னு சொல்கிறேன். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. முதல் தொழுகை கடமையான பிறகு பெருமானார் தொழுதது எந்த தொழுகை? லுஹருடைய தொழுகை தான். மறுநாள் லுஹர் தான். லுஹருக்கு யார் வர்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. 2 நாள் வருவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வந்து 2 நாளும் ஐவேளை தொழுகை தொழுது காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் முதல் நேரத்தில் அவ்வளவு வக்தில் வருவாங்க. 2வது நாள் கொஞ்சம் கடைசி வக்தில் வருவாங்க. தொழுது காட்டிட்டு இதுதான் தொழுகையினுடைய நேரம், இப்படி அமல் செய்ய சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆரம்பத்தில் மகரிபை தவிர எல்லா தொழுகையும் 2 தான். கடமையான ஆரம்பத்தில் எல்லாமே என்னதான் 2 தான். லுஹர் 2 தான் இல்லைங்களா, இஷா 2 தான், அசர் 2 தான், எல்லாமே 2 தான். அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க, ஃபுரிலத்தி ஸலாத்து ரக்அத்தைன், ஆரம்பத்தில் 2 ரக்காத்து தான் இருந்துச்சு. பிறகு உள்ளூரில் 4 ஆக்கப்பட்டது, பயணத்தில் அப்படியே இருக்குது. பயணத்தில் நாம் 2 தொழுகிறோமே, அது கஸ்ர் கிடையாது, அது உண்மையான 2 ரக்காத். எப்படி கடமையாச்சோ அப்படியே தொழுகிறோம், அது பயணத்தில். உள்ளூரில் சேர்க்கப்பட்டுச்சு 2 ரக்காத். இது நான் சொல்லல, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, வஸீத ஃபீ ஸலாத்தில் ஹதர் வ உகிர்ர ஸலாத்து ஸஃபர், பயண தொழுகை அப்படியே வைக்கப்பட்டது, உள்ளூர் தொழுகையில் கூட்டப்பட்டதுன்னு சொல்லி. இதுதான் மேராஜுடைய இஸ்ராவுடைய வாக்கியா. இல்லாமல்ல அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை கேட்டு பயன்பெறுகிற மக்களாக ஆக்குவானாக. அவர்களுடைய ஷஃபாத்துக்கு தகுதியானவர்களாக ஆக்குவானாக. அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடிய உம்மத்தாக ஆக்குவானாக. புனிதமான அக்ஸாவிலே தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. சங்கை மிகு ரமதானை ஆரோக்கியத்தோடு அடைந்து நிறைய நல்லறங்கள் செய்கிற வாய்ப்பினை நமக்கும்
முழு முஸ்லீம் சமுதாயத்துக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.